Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய condensed milk. அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காம வீட்லயே நம்ம எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் Mom's Magic Tamil சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க condensed milk எப்படி வீட்லயே ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு milk powder எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். மெஷரிங் கப் தான் எடுக்கணும்னு இல்ல, ஒரு டம்ளர்ல கூட நீங்க அளந்து எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த கப்ல நீங்க milk powder மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ஹாட் வாட்டர். இந்த milk powder மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணனும். நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணீங்கனா தான் milk powder வந்து நல்லா டிசால்வ் ஆகும். இல்லனா சின்ன சின்னதா கட்டி பிடிச்சுக்கும். சோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்றப்ப நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டா ஆக்கணும்லாம் தேவையில்லை, ஒரு அளவுக்கு லைட்டா சூடா இருந்தா போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த milk powder-ஐயும் சுகரையும் ஒரு பாத்திரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குல, அதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்ணெயை வந்து நல்லா அடிக்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்த மிக்சரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப வெண்ணெய் நல்லா உருகி இது கூட பிளெண்ட் ஆயிடும். ஸோ பால் பவுடரை மட்டும் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை காய்ச்சலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம காய்ச்சணும். இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறதுனால இது ரொம்ப பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரங்களை வலிச்சு அதையும் உள்ளே சேர்த்து விட்டுருங்க. இதை நம்ம பால் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் பால் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு அந்த பால் வத்துறதுக்கு எப்படியும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி மில்க் பவுடரில் பண்ணோம்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கடையில் வாங்குற மாதிரி அதே கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் மேடை நம்ம கடையில் வாங்கினோம்னா 150 ருபீஸ் வரும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா 30 ருபீஸ் கூட செலவாகாது. இவ்வளோ விலை கொடுத்து கண்டென்ஸ் மில்க் வாங்கி நம்ம இந்த ஸ்வீட்டை செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய விதமான ஸ்வீட்ஸை செஞ்சு பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம வீட்டிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டென்ஸ் மில்க் செஞ்சு இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா போதும். எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கடையில் வாங்குகிற கண்டென்ஸ் மில்க் மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே பக்குவத்தில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.